ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல 36வது பாட்டு பார்க்க போறோம். அன்னவன் தான் புறந்தளிக்கும் திருநாட்டில் நெடுங்காலம் அளவதாக மின்னியெழு முகில் இன்றி வெந்துயரம் பெருகுதலும் வேத நல்நூல் மண்ணு முனிவரை அழைத்து மாதானம் கொடுத்தும் வான் வழங்காதாக பின்னும் முனிவர் கேட்ப கலைக்கோட்டு முனி வரின் வான்பிலிற்றும் என்றார். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். அன்னவன் தான் புறந்தளிக்கும் திருநாட்டில், அந்த ரோமபத மன்னன் காத்து ஆட்சி புரியும் அந்த சிறந்த நாட்டில் நெடுங்காலம் அளவதாக மின்னி எழும் முகிலின்றி நீண்டகால அளவாக மின்னி எழுகின்ற மேகங்கள் இல்லாமையால் வெந்துயரம் பெருகுதலும் கொடிய துன்ப நோய் மிகவே வேத நல்நூல் மண்ணும் முனிவரை அழைத்து, அந்த அரசன் வேதங்களை எல்லாம் கற்றறிந்த முனிவர்களை அழைத்து வந்து மாதானம் கொடுத்தும் வான் வழங்காதாக, அவர்களுக்கு வேதங்களில் கூறியபடி சிறந்த தானங்களை கொடுத்த போதும் மழை பெய்யாது போகவே பின்னும் முனிவர் கேட்ப மறுபடியும் முனிவர்களை அழைத்து மழை பெய்விக்க வழி யாதென கேட்க கலைக்கோட்டு முனிவரின் வான்பிலிற்றும் என்றார். கலைக்கோட்டு முனிவன் வந்தால் இங்கு மழை பெய்யும் என்றார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அன்னவன் தான் புறந்தளிக்கும் அப்படிங்கிறதுல எப்பேற்பட்டவன் அப்படின்னு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல. அதாவது ரோமபதன், உத்தானபாதனுடைய மகன் ரோமபதன் எப்பேற்பட்ட தன்மை கொண்டவன் அப்படிங்கிற பார்க்கும்போது சத்தான குணம் உடையோன், அப்புறம் தன்னழியின் சாலை போல்வான், வெலர்க்கு அறியான், மனுகுலத்தை உதித்தோன், இந்த மாதிரி எல்லாம் அடைமொழிகள் பார்த்தோம்ல. இப்பேற்பட்ட தன்மை கொண்டவன் காக்கக்கூடிய புறந்தளிக்கும் திருநாடு, காக்கக்கூடிய திருநாடு அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த இடத்துல அன்னவன் அப்படிங்கிறது அப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்றாரு. தான்ங்கிறது அசைச்சொல். இதுல திருநாடு அப்படின்னு வர்ற இடத்துல சிறந்த நாடு அப்படின்னு பாக்குறோம்ல. திருங்கிற சொல்லுக்கு கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்ட அர்த்தம் இருக்கு. முக்கியமா லக்ஷ்மி, இப்ப நம்ம பல ஊர்கள்ல வந்து திருப்பதி அந்த மாதிரி நகரங்களுக்கு திரு அப்படிங்கிற பேர் இருக்குல்ல. இது எல்லாமே லக்ஷ்மியையும் அழகையும் குறிக்கும். இதை தவிர ரொம்ப சிறந்த சிறப்பு மதிப்பிற்குரிய சிறப்பு மிக்க அப்படிங்கிறதுக்கு திருன்ற அடை சேர்ப்பாங்க. அதனாலதான் நம்ம யாரையாவது அட்ரஸ் பண்ணும்போது அவங்கள சொல்லும்போது திரு ராமச்சந்திரன், திருமதி பவானி அப்படின்னு திருக்கு ஆண்பாலுக்கு திருவும் பெண்பாலுக்கு திருமதியும் நம்ம சொல்றோம்ல. அது அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்காக அப்படி சொல்றோம். அதனால அங்க மதிப்பு சிறப்பு அப்படிங்கிற பொருள்லயும் வரும். இப்ப இங்கிலீஷ்ல நம்ம மிஸ்டர் மிஸ்ஸஸ் சொல்றோம்ல. இந்த மிஸ்டர் மிஸ்ஸஸ்ங்கிற வார்த்தையே மாஸ்டர்ங்கிறதுல இருந்து தான் வந்திருக்கு. மாஸ்டர்ங்கிறத சுருக்கி தான் அவங்க மிஸ்டர்னு சொல்றாங்க. அதாவது யாருங்கிற பேர் தெரியாம அவங்க அவர்களுக்கு ஆனா அவங்களுடைய சிறப்பு மட்டும் தெரியுதுன்னா அந்த இடத்துல தான் அவங்க மிஸ்டர். அந்த காலத்துல அப்படிதான் ஆரம்பிச்சாங்க, மிஸ்டர்னு பயன்படுத்துவாங்க. நம்ம அப்படி இல்லை. திருங்கிறது பேரை சொல்லி சொல்றது, அதுக்கும் சிறப்பு மிக்க அப்படிங்கிற பொருள்ல தான் வரும். அடுத்தது இங்க வெந்துயரம் அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல. அதுல ஏற்கனவே போன பாட்டுல பண்பு தொகையை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அதாவது கொடுவினை அப்படின்னா நான் கொடுக்கும் வினைன்னு பார்க்க கூடாது, கொடிய வினை அப்படின்னு கொடுமை கூட்டல் வினை அப்படிங்கிற அர்த்தத்துல போறோம் அப்படின்னு சொன்னேன்ல. அந்த மாதிரி இங்க வெந்துயரம் அப்படிங்கிறது வெம்மை கூட்டல் துயரம். அது எப்பேற்பட்ட தன்மை கொண்டது அப்படின்னு பண்பை விளக்குறதுனால மை விகுதி தொக்கி வர்றதுனால இதுவும் பண்பு தொகை தான். ரோமபதனுடைய நாட்டுல எப்படி மழை இல்லாம கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா மின்னி எழு முகிலின்றி அப்படின்னு வெந்துயரம் பெருகுதலும் அப்படின்னு அந்த இடத்துல மின்னி எழு முகில் அப்படின்னு சொல்றாருல. அதாவது மின்னலிட்டு எழும்பக்கூடிய மழை அப்படின்னு.
அது வெறும் கார்மேகம்னு சொல்லல, மின்னல் கூடிய கார்மேகம்னு சொல்றாரு. ஏன் ஏன் அப்படின்னா பொதுவாகவே கார்மேகம் வந்துட்டு சில சமயம் மழை பெய்யாம கூட போயிடும். ஆனா எப்ப மின்னுதோ கண்டிப்பா அப்ப மழை பெய்யும். அதனால அப்பேற்பட்ட மழை பெய்யவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அளவதாக அப்படின்னு பெய்ய வேண்டிய அளவில் நெடுங்காலம் ரொம்ப காலத்துக்கு எவ்வளவு மழை பெய்யணுமோ அவ்வளவு மழை பெய்யாம அப்படிங்கிறதுக்காக அளவதாக அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல மண்ணு முனிவரை அழைத்து மாதானம் கொடுத்தும் வான் வழங்காதாக, வான் வழங்காதாகனா மேகம் வழங்காததாக அப்படின்னு தான் நம்ம அர்த்தம் பண்றோம். வானம்ங்கிறது மேகம். இந்த இடத்துல இடவாகு பெயர் வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்தியா இங்கிலாந்தை வென்றது அப்படின்னா இந்திய வீரர்கள், இந்தியாவில் வசிக்கும் வீரர்கள். ஆனா நம்ம இடத்தை வந்து அந்த இந்தியா அப்படிங்கிற இடம் வீரர்களாகி வருது இல்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல மேகம் எங்க இருக்கும்? வானத்துல இருக்கும். அதனால மேகம் இருக்கக்கூடிய இடமான வானம் மேகமாக ஆகி வர்றதுனால இது இடவாகு பெயர். கலைக்கோட்டு முனி வரின் வான் பிளிற்றும் என்றார் அப்படின்னு அந்த முனிவன் அப்படிங்கிற சொல்ல வேர்ட் பிளே பண்ணியிருக்காரு கம்பர். அதாவது இந்த இடத்துல கலைக்கோட்டு முனிவரின் வான் பிளிற்றும் என்றார் அப்படின்னா கலைக்கோட்டு முனிவர் அவருடைய அதாவது அவர் வந்தாலே இன்ப மழை பெய்யும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதாவது அவர் வந்தாலே சிறப்பு அப்படிங்கிறதுக்கு அப்படியும் அர்த்தம் பண்ணலாம். முனிவரின் அப்படிங்கிறத அவருடைய அப்படிங்கிறத பிரிச்சு முனி வரின் அப்படின்னு பிரிச்சா அவர் அந்த முனிவன் வந்தால் மழை பெய்யும் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். இது வந்து தமிழ்ல இந்த மாதிரியான ஸ்லேடைகள் வந்து ரொம்ப சகஜமா பயன்படுத்துவாங்க. இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, கீவாஜா ஒரு மேடையில பேசும்போது கவிஞர் வாலியை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவாரு, அவர் தான், அதாவது வேற ஒருத்தர் சொல்லுவார் இந்த மாதிரி வாலி இந்த நிகழ்ச்சியில் வாலி ஆரம்பிப்பார் அப்படின்னு. உடனே அதுக்கு கீவா ஜெகநாதன் சொல்லுவாரு, வாலி ஆரம்பிக்காம வேற யாரு பிக்கிறது அப்படின்னு. அதாவது வாலின்னா குரங்கு வந்து பூமாலையை பிக்காம வேற யார் பிக்கிறது? ஆரம்பிப்பார் அப்படிங்கறத ஆரம் கூட்டல் பிப்பார், அப்படி ஆரம்னா மாலை, அந்த மாதிரி பிரிப்பாங்க. இது வந்து தமிழ்ல ரொம்ப ரொம்ப சகஜம். கீவா ஜெகநாதனுடைய ஸ்லேடைகள் அப்படின்னு 2-3 புஸ்தகம் இருக்கு, அவர் பயன்படுத்திய அவர் சொன்ன ஸ்லேடைகள் அப்படின்னு. இப்ப இந்த மாதிரி இன்னொன்னு கூட சொல்ல முடியும் என்னால. உங்களை போன்ற தமிழருள் பழகி வந்தால் தமிழ் அருள் கிட்டும் அப்படின்னு. தமிழர் கூட்டல் உள் அப்படிங்கறத தமிழ் கூட்டல் அருள் அப்படின்னு தமிழருள் அப்படின்னு பிரிச்சிடலாம். அந்த மாதிரி இங்க பிரிக்கிறார் அவரு. முனிவரின் அப்படிங்கறத முனிவரின் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல இவருக்கு கலைக்கோட்டு முனிவன் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, எல்லா முனிவர்கள் கிட்டையும் மாதானம் கொடுக்கறது அப்படின்னு. அது அன்னதானம் கோதானம் அதெல்லாம் தெரியும். அது என்ன மாதானம் அப்படின்னா மிகச்சிறப்பான வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த தானங்கள். அந்த இடத்துல மா அப்படிங்கிறது சிறப்பு குறிக்குது. இப்போ நம்ம அந்த காலத்துல ஒருத்தரை அட்ரஸ் பண்ணும்போது ரொம்ப படிச்சவங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் கணம் அப்படின்னு சொல்லுவாங்க, கணம் பொருந்தியவர்கள் அப்படின்னு. கணவான் கணமானவன் அப்படின்னு. அது வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, மரியாதை கொடுக்கறது. அது ஏன் அந்த வார்த்தை வந்ததுன்னா, கணம் பண்றது அப்படின்னா அது ஒரு விதமான வேத உச்சாடனம் பண்றது. அந்த விதமா வேதம் உச்சாடனம் பண்றத கணம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அதனால இப்ப பிராமணர்களுக்கே வந்து கணவான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா அவங்க அந்த மாதிரி வேத உச்சாடனம் அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அதனால சொல்லும் போதே எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த யார் பையன் அப்படின்னு ஒரு பழைய காலத்து ஜெமினி கணேசனோட படம் இருக்கு. அதுல அந்த பையன் அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டா, மாகணம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தர்ராஜன் அப்படின்னு சொல்லுவான். அந்த இடத்துல மாகணம் மிகச்சிறப்பான அப்படின்ற பொருள். அதனால மாங்கிறதுக்கு நான் ஏற்கனவே விலங்குன்னு அர்த்தம் சொல்லும் போதே சொல்லியிருக்கேன். நிறைய கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பொருள் இருக்கு மா அப்படின்னு. இந்த அரிமான சிங்கம் அப்படிங்கறத சொல்லும்போது கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எதுக்கு இதை சொல்ல வரேன், இந்த இடத்துல மாதானம் அப்படின்னா மிகச்சிறந்த தானங்களை செய்த அப்படின்ற பொருள். அதே மாதிரி மண்ணு முனிவரை அழைத்து அப்படின்னு வருது இல்ல, அந்த இடத்துல மண்ணுதல் அப்படின்னா ஒளி பொருந்தி இருத்தல் அப்படின்ற பொருள். இப்ப திருக்குறள்ல வந்து கொடுங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரத்துல 6வது குறள்ல மன்னருக்கு மண்ணுதல் செங்கோன்மை அஃதின்றேல் மன்னாவாம் மன்னருக்கு ஒளி அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அதாவது மன்னருக்கு மண்ணுதல் செங்கோன்மை, மன்னருக்கு ஒளியை தருவது அவனுடைய செங்கோன்மை.
செங்கோலை வைத்துக்கொண்டு எப்படி தர்மத்தை நிலைநாட்டுகிறானோ அதுதான் அவனுக்கு ஒளியை கொடுக்குமே தவிர அஃதின்றேல் அது இல்லைன்னா மன்னாவாம், ஒளியே இருக்காதாம், மன்னருக்கு ஒளி. அவன் நிலை பெற்று இருக்க மாட்டான். அதாவது மன்னுதல் அப்படின்னா நிலை பெற்று இருத்தல் அப்படிங்கிற பொருள். அப்ப அதாவது மன்னனுக்கே ஏன் மன்னன் பேருனா அவன் நிலை பெற்று இருப்பான் அப்படிங்கிறதுனாலதான் அவனுக்கு மன்னன்னே பேரு. அதனால இந்த இடத்துல மண்ணு முனிவரை அழைத்து அப்படின்னா நிலை பெற்று இருக்கக்கூடிய சராசரி ஆளுங்கள்னா இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க, அவர்கள் புகழ் பொருந்தியவர்கள் என்றும் இருப்பார்கள்ங்கிறதுனாலதான் மண்ணு முனிவரை அழைத்து அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. அன்னவன் தான் புறந்தளிக்கும் திருநாட்டில் நெடுங்காலம் அளவதாக மின்னியேழு முகிலின்றி வெந்துயரம் பெருகுதலும் வேத நல் நூல் மண்ணு முனிவரை அழைத்து மாதானம் கொடுத்தும் வான் வழங்காதாக பின்னும் முனிவர் கேட்ப கலை கொட்டும் முனிவரின் வான் பிளிற்றும் என்றார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.